வணக்கம். இந்த வீடியோவில் கூழ் வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடியது. நாள் நம்ம அரிசியை ஊற வச்சு நம்ம பொடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மறுநாள் கஞ்சி தயார் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நான் பச்சரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஊற வச்சுட்டு நம்ம தண்ணியை வடிச்சிட்டு காய வைக்க போகிறோம். இதில் மிளகா விதை மதைக்கிறது அரிசி கெட்டு போகக்கூடாது அப்படின்றதுனால காஞ்ச மிளகாவை இதில் கிள்ளி போட்டு வச்சுருந்தேன். இப்போ இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊறினதும் தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு நான் ஒரு தட்டில் வச்சு வெயிலில் காய வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தாம்பாளத்துலேயோ அப்படி இல்லைன்னா எதனா ஒரு டவல்லையோ நல்லா காய வச்சிடணும். அரிசியில் கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி காஞ்சதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் ரவை பதத்துக்கோ அப்படி இல்லைன்னா அதை விட கொஞ்சம் நைஸாகவோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அதோடைய பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். அந்த மாவு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்கும், ரொம்ப நைஸாக வராது. இந்த மாதிரி நம்ம உடச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போது நம்ம உடச்சி வச்சுருக்கிற இந்த மாவை நம்ம தண்ணி ஒரு 1லேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். மாவு மொதல் நாள் நைட்டே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அரிசியை காய வச்சுட்டு நல்லா அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா மறுநாள் காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் இந்த மாதிரி ஊற வச்சிடலாம். நம்ம விடிய காத்தால 5 மணிக்கு இதையும் ஊற வச்சுட்டு இது கூட நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசியும் ஊற வச்சுக்கிறேன். ஜவ்வரிசி சேர்க்கும்போது அந்த வத்தல் நல்லா பூ போல் நல்லா பொரிஞ்சு வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு. இது ரெண்டும் நல்லா ஒரு 1/2 மணிலேருந்து 3/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அது ஒரு 3/4 மணி நேரம் ஊறினதும் நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு 2லேருந்து 2.5 லிட்டர் வரைக்கும் தண்ணி நல்லா இங்கே கொதிச்சிட்ருக்கு. அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியவும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஜவ்வரிசி நல்லா வேகணும். அந்த அளவுக்கு நம்ம கிண்டி விட்டு முன்னாடியே நல்லா வேக வச்சுக்கலாம். ஜவ்வரிசி இப்போல்லாம் மாவு ஜவ்வரிசி தான் வருது. அதனால் சீக்கிரமே நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். அடி பிடிக்காமல் இந்த மாதிரி நல்லா அதோட 3/4 பாகம் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்ததும் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த ரவையை உடச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அரிசியை, அதையும் நல்லா இந்த மாதிரி கரண்டிலால் நல்லா கிளறி விட்டு அதில் ஊற்றிக்கோங்க. நல்லா செட்டாக இருக்கும் பாத்திரத்தில். அதனால தான் சேர்த்துட்டு நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விட போகிறோம். இது கூட நான் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு காரத்துக்காக நான் 3 பச்சை மிளகாய் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த கஞ்சி நல்லா வெந்து வரணும். அந்த ஜவ்வரிசி நம்ம சேர்த்துருக்கிற அந்த அரிசி எல்லாமே வெந்து வரணும். அந்த அளவுக்கு இந்த மாதிரி விட்டு அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ரொம்ப கூடுதலாக சேர்க்க வேண்டாம். உப்பு இருக்குது அப்படின்ற பதத்துக்கு இருந்தாலே போதும். வத்தல் காஞ்சதும் அதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே நமக்கு உப்பு தெரியும். அதனால் திட்டமாக சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போது கஞ்சி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம சேர்த்த அந்த அரிசி ஜவ்வரிசி எல்லாமே நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இதே ஸ்டேஜில் நம்ம வத்தல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா வத்தல் தூளாக உதிரியாக வந்துடும். அந்த ஷேப் ரவுண்டான ஷேப்க்கு வராது, உடஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி மூடி போட்டு சிம்மரில் வச்சுட்டு இடையில நல்லா கிளறி விட்டுக்கணும் ஓப்பன் பண்ணி. இந்த மாதிரி சிம்மரில் வச்சுட்டு பண்ணும்போது அந்த கஞ்சி எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா கூழ் மாதிரி பதத்துக்கு வரும். அப்போ தான் வத்தலும் நல்லா அழகாக வரும், நமக்கு உடையாமல் இருக்கும். இப்போது கஞ்சி நல்லா தயாராகிடுச்சு. இப்போ இது பார்க்குறதுக்கு கெட்டியாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சுட வச்சு இதில் சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு மேலே நான் ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகத்தை நம்ம கஞ்சி காய்ச்சும் போதே சேர்த்துட்டோம் அப்படின்னா ஜீரகத்தோட கலரும் அந்த கஞ்சி வத்தல் கலராக இருக்கும். ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்காது வத்தல் பார்க்குறதுக்கு. அதனால் அடுப்புலேருந்து இறக்கிட்டு அதுக்கு பிறகு தான் ஜீரகம் சேர்க்கணும். நான் 1 டம்ளர் கொதிக்க தண்ணி வச்சு அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். இதுதான் கரெக்டான பதம் தண்ணி வத்தல் ஊற்றுறதுக்கு.
நம்ம இந்த மாதிரி கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா பச்சை தண்ணியை சேர்க்கக்கூடாது, வத்தல் சரியாக வராது. நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். அதனால் ஒரு பக்கம் தண்ணியை சுட வச்சு வச்சுக்கோங்க. தேவைன்னா நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஊற்றினீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக ஊற்றிட்டு 1 டே ஃபுல்லாக காய வச்சு இப்போ நான் எடுக்கிறேன். இப்போது இது காய வச்சுட்டு ஈவினிங் எடுக்கிறேன். நைட்டு ஃபுல்லாக அப்படியே சுருட்டி வச்சிடலாம். மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். மறுநாள் காலையில் நம்ம அந்த வத்தலோட பேக் சைடு தண்ணி வந்துட்டு லேசாக அப்படியே மேலே தெளிச்சிக்கலாம். அந்த ஈரம் பட்டு கொஞ்சம் ஊறுனா தான் வத்தல் வந்துட்டு உடையாமல் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி லேசாக தண்ணியை லேசாக தூவிட்டு அது 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருந்தால் போதும், வத்தல் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இப்போது அந்த கிளாத்தோட பேக் சைடு விரலால் இது பண்ணிங்கன்னா ஈஸியாக வத்தல் வந்துடும். இந்த மாதிரி எல்லா வத்தலையும் நம்ம எடுத்துட்டு நம்ம வெயிலில் 1 நாளோ அப்படி இல்லைன்னா ஒரு 2 நாளோ இந்த வத்தல் நல்லா காயிற வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இது நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா மொறுன்னு காஞ்சிருக்கணும். இப்போ இது நல்லா தயாராகிடுச்சு. ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வத்தல் போட்டு பொரிச்சா ரொம்ப ஈஸியாக ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாவே வத்தல் தயாராகிடுச்சு, கூழ் வத்தல். இந்த வத்தலை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.